தமிழ்நாட்டு மக்களிடையே கேப்டன் பெயர் எடுத்த விஜயகாந்த் உடல் நல குறைவு காரணமாக காலமானார். அவரோட மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேரிடியா அமைந்திருக்கு. அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் என லட்சக்கணக்கான மக்கள் விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க. இதனையடுத்து விஜயகாந்தின் உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கு. மறைவை தொடர்ந்து அவர் குறித்த செய்திகளை திரையுலகை சார்ந்த பலரும் நேர்காணல்ல தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வகையில இயக்குனர் அமீர் நேர்காணல் ஒன்றில் விஜயகாந்த் குறித்து பேசியிருக்காரு. இந்த நேர்காணல்ல குறிப்பாக 2 படம் முடித்த பிறகு அமீர் கேப்டன் வீட்டுக்கு போன சமயத்துல உள்ள பணியாளர் காஃபி கொண்டு கொடுத்திருக்காரு. அவரிடம் நீ போயிட்டு பிரேமாவை வர சொல்லுன்னு விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தனது மனைவி வந்ததும் நம்பிதான் அமீர் அம்மா மதுரக்காரர் நம்ம வீட்டு பையன் மாதிரின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்காரு. மேலும் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவரை பாக்குறதுக்கு நானும் சேரனும் செஞ்சுட்டு இருந்தோம். அப்பொழுது 27 எம்எல்ஏக்கள் அவரை பாக்குறதுக்காக கட்சி அலுவலகம் வந்திருந்தாங்க. அவர் நினைச்சிருந்தா அப்பவே கிளம்பி இருக்கலாம். ஆனா எங்களோட உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாரு. இதுல விஜயும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தாரு. உடனே நாங்க கிளம்புறோம்னு சொன்னதுக்கு காரியான சொல்லிட்டு தன்னோட உதவியாளரை அழைத்து விஜயை உள்ளே வரவழைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்க 4 பேரும் பேசிக் கொண்டிருந்தோம். விஜய் இடையில் கிளம்பி போயிட்டார்.